9th என்சிஆர்டி புக்லேருந்து டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி என்சிஆர்டி புக்கிலேருந்து பார்க்கலாம். லோக்சபா ஒரு நாள் எப்படி செயல்படுதுன்றதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2004 அந்த ஒரு சாதாரண நாளில் லோக்சபா எப்படி இருந்துச்சுன்றதே இந்த இதில் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, காலையில் 11 மணிக்கு பார்லிமெண்ட்ரம் 250 கொஸ்டின் கேட்டாங்கள்ல, பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் கேட்ட 250 கொஸ்டின்களுக்கு எழுத்துப்பூர்வமான பதில் அளிக்கப்படுதான். எழுத்துப்பூர்வமான பதில் அளிக்கிறானா. அடுத்து என்னென்ன அந்த மாதிரி என்னென்ன கேள்விகள்ன்றதை எக்ஸாம்பிள் சொல்லிடுறாங்க. காஷ்மீர் உள்ள அதாவது மிலிட்ரி குரூப்ஸ் பேசுவதில் அரசு கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அப்புறம் காவல்துறையினர் இழைக்கப்பட்டவை உட்பட பட்டியல் பழங்குடியினருக்கு எதிராக வன்கொடுமை புள்ளி விவரம் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. செட்டில் ட்ரைப்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் செட்டில் ட்ரைப்ஸை பற்றி போலீஸ் என்னென்ன பண்ணுதுன்னு பற்றி சொல்லிக்கிறாங்க, கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 11 மணிலேருந்து என்ன நடந்துச்சு, 11 to 12 என்ன நடந்துச்சு. அடுத்து என்ன சொல்கிறேன், பெருநிறுவனங்கள் மருந்துகளின் விலையை உயர்த்துவதை பற்றி அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, 12 மணிக்கு எடுத்துன்னு வராங்க. 12 மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக எண்ணிக்கையிலான உத்தியோகபூர்வமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அவை விவாதத்துக்கு எடுத்தன, விவாதம் பண்ணுறான்றாங்க. அடுத்தது 12:02 என்ன நடந்துச்சுன்னா, அதில் என்னென்ன விவாதம் பண்ணுறாங்கன்ற சொல்லிக்கிறாங்க. இண்டோர் டிபேட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ரெக்கமெண்ட் ரூல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி காரக்பூரை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்க. 12:02க்கு த மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் பற்றி என்ன கேட்டுக்கிறாருன்னா, அவர் கேட்டுக்கிறாரு, கேள்வி பற்றி கேட்குறாரு சொல்லிடுறாங்க. The Minister of State for Railways presented a state showing a grant needed by என்ன சொல்கிறாரு, மானியம் வழங்கினதை பற்றி சொல்லுகிறாரு. ரயில்வே அடிஷ்னல் பட்ஜெட்டை கேட்டுக்கிறாங்களாம். அதுக்கடுத்து என்ன கேட்டுக்கிறாரு, மனிதவள மேம்பாட்டுத்துறை என்ன சொல்லிக்கிறார், மினிஸ்டர் ஆஃப் மனிதவள மேம்பாட்டுத்துறை என்ன சொல்லுதுன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பில் 2004 பேசுகிறாங்க. அதை பற்றி என்ன பேசுகிறாங்க, இதற்கு அரசு ஏன் அவசரமாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றதை பற்றி விளக்கமாக தெளிவுரை வழங்குகிறாராம். 12:04 என்ன சொல்கிறாரு, பல உறுப்பினர்கள் சில சிக்கல்களை முன்னிலைப்படுத்தினாராம். several members highlighted some issues சொல்லிடுறாங்க. என்னென்ன இஷ்யூஸ்னால், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சிபிஐ பற்றி சொல்லிடுறாங்க. பழிவாங்கும் போக்கு இருக்குதான் அது. அப்புறம் 2/6/2026க்கு 2 பில் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஏன்னா நம்பகத்தன்மையாக இருக்கணும்ல. ஒரு டேட்டா சொல்கிறாங்கன்னா அந்த டேட்டா இது பொதுமக்கள்லேருந்து படிக்கிற நாமலேருந்து படிக்கிற அனைவரும் இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் சரி புக்கில் இருந்துச்சு எடுத்து போட்டுடலான்னு போட்டுட்டோம். பாதுகாப்பு சட்டம் திருத்த மசோதா, பாதுகாப்பு நலன்களை அமல்படுத்துதல் மற்றும் கடன்களை மீட்பது சட்டங்கள் திருத்த மசோதா, the enforcement of security interested and recovery of debit loss amendment bill, கடன்களை மீட்பதாம். 4 மணிக்கு ஃபைனலி there was long discussion regarding the foreign policy of government and the need to continue an independent foreign policy
பற்றி பேசிக்கிறாங்க. அடுத்தது வந்து 7:17க்கு டிஸ்கஷன் முடிஞ்சிருதான். டிஸ்கஷன் கன்க்ளூடுன்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். அடுத்த நாளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டதான் சபை. இப்படி தான் வந்து நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி தான் வந்து மக்களவையில் லோக்சபா எப்படி நடந்துச்சுன்னு என்சிஆர்டி புக்கில் தி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சும்மா நாமளும் ஒரு பார்வை பார்த்துங்க.